காலை வணக்கம். மகதஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் பார்க்க இருப்பது அத்தோதித பாத ஜனிசுராசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்வோம். ஆசன நிலைக்கு சென்ற பிறகு அந்த இடையில் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் வெள்ளரி பழத்தின் நன்மைகளை பற்றி பார்ப்போம். இப்போது எளிய பயிற்சிக்கு செல்வோம். கால்களை இப்படி முன்னோக்கி இப்படி வளைங்க. பின்பக்கம் 1 2 3 4 5. இப்போ கைக்கு பயிற்சி 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆசன நிலையை பொறுமையாக கழிச்சிங்க. பொறுமையாக கழிச்சு விட்டு இப்போது ஓய்வு. சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு கையில் 2 கைகளும் சின்முத்தை வைத்து கொண்டு ஒரு 5 எண்ணிக்கை மூச்சை மென்மையாக இழுத்து விட வேண்டும். இதன் தொடர்ச்சியாக ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பலன்கள். வெள்ளரி பழம் பலன்களில் இன்று தினமும் ஒரு பழத்தை பற்றி இடையில உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் வர்ணனையை மாற்றி மாற்றி தொடர்றோம்? என்ன காரணம்? ஒரே ஆள் சொல்லும்போது கொஞ்சம் மூச்சு சுவாசம் பண்ணணும். அவருக்கு இடைவெளி வேணும். அப்போ தான் தொடர்ந்து பேசுகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் இடைவெளியில் ஒரு மாற்று பேச்சு இன்னொருத்தவங்க சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வர்ணனை கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக சொல்கிறோம். வெள்ளரி பழம் இன்றைக்கி தெரியாத ஆளே இருக்காது. எல்லோரும் வெள்ளரி பழங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிது. நாடு முழுவதும் கிடைக்கிது வெள்ளரி பழம். அதுவும் இப்போ சீசனில் தான் வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, எப்போ பார்த்தாலும் காய்க்குது. எல்லாத்துக்கும் காரணம் விதை இல்லாத பழங்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆகி உரங்கள் அப்படிங்கிற மாரி ஆகிட்டு. வெள்ளரி பழம் நாட்டு வெள்ளரி எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். பார்த்துங்க, நாட்டு வெள்ளரி தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது இப்போ உள்ளது ஹைப்ரிட்டுங்கிறது பெருசாக இருக்குது, நல்ல பெருசாக வருது. நாட்டு வெள்ளையும் சின்னதாக தான் இருக்கும். பார்த்து அந்தமாரி பழத்தை சாப்பிடுங்க. இந்த வெள்ளரி பழத்தோட பலன்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வெள்ளரி பழம் சாப்பிட்டதுனால உடல் சூழலை நல்லா குறைச்சிரும். அதனால தான் வெயில் காலத்தில் அதை நிறையா சாப்பிட்றது. அதனால தான் கடவுள் பார்த்து வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் உடல்லேருந்து தண்ணி சத்து அதிகப்படுத்தி அவங்க கொடுக்குறதுக்காக தான் வச்சுருக்காங்க. உடல் சூட்டை நல்லா தணிச்சிடும், தாகம் தணிச்சிடும், நீரிழிவை போக்கும். சர்க்கரைங்கிற சொல்கிற நீரிழிவு இருக்குங்களா, அது நல்லா போக்கும். சிறுநீரகத்தை வலுவாக்கும். சரிங்களா? சிறுநீரகத்தை வலுவாக்கும். சாதாரண ஒரு 4 வரியில் சொல்லிட்டு வந்த விஷயத்தை, ஆனால் அவ்வளோ விஷயத்தை இது பண்ணுது, யாருக்கும் தெரிய மாட்டுது. நிறைய சாப்பிடுங்க. பழம் கிடைக்கும்போது நிறைய பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. வெள்ளரி காயை பற்றி மறுபடியும் சொல்லுவோம். இது பழத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் காயை பற்றி சொன்னால் அது நிறைய விஷயம் இருக்கும். இப்போ வெள்ளரி பழம் இன்னொரு முறை உங்களுக்காக என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு முறை உங்களுக்கு அந்த வெள்ளரி பழத்தை சொல்கிறோம். வெள்ளரி பழம் என்னென்ன செய்யுதுன்னா, உடல் சூடை கணிக்கிது, உடல் சூடுவை குறைச்சிடுது, தணிச்சிடுதுன்னு சொல்கிறோம். தணிக்கை செய்யுது, இல்லை குறைச்சிடுது. உடலில் சூடை இல்லாமல் ஆக்கிடுது. சரிங்களா? அப்புறம் தாகம் தணிச்சிடும், தாகத்தை தணிச்சிடும், நீரிழிவை போக்கிடும், சிறுநீரகத்தை வலுவாக்கும். அப்புறம் இந்த வெள்ளரி பழம் இருக்குது இல்லைங்களா, அதை பழத்தோட சாறை எடுத்து ஒரு துணி பட்டையாட்ட கண்ணுக்கிட்ட போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் வச்சிங்கன்னா அதாவது ஒரு 5 நிமிஷம் வைங்க, கண் அவ்வளோ குளிர்ச்சி ஆகிடும். அப்புறம் வயிறு இருக்கீங்களா, வயிற்று வழி அப்படின்னு ஏற்படுது அப்படின்னா, வயிற்று வழி ஏற்படுது அப்படின்னா அந்த பழம் இருக்குதுங்களா, அந்த பழத்தை ஒரு வெள்ளை துணி போட்டு பட்டி அதில் போடுங்க, சரியாயிடும். அப்புறம் எங்கேயாச்சும் கால் வலி கை வலி அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்துல இந்த வெள்ளரி பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த சாறை நல்லா தடவுங்க. அந்த சாறை நல்லா கட்டியாக இருக்குது, வீங்கி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பழத்தோட இதை புளிஞ்சு அதை நல்லா அப்படியே நல்லா தேய்ச்சி விடுங்க. மென்மையாக தேய்ங்க, போட்டு கரகரன்னு தேய்க்க மென்மையாக தேய்ச்சி விடுங்க.
அந்த வலிலாம் நீக்கிரும், ரத்தக்கட்டை எடுத்து விட்ரும். இந்த இது வந்து ரத்தக்கட்டை எடுத்து விட்ரும். இதெல்லாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம். அதனால் இதெல்லாம் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதை பற்றியான இது பலன் கிடைக்கலன்னா அதையும் சொல்லுங்கள். நாங்கள் ஏன் கிடைக்கலங்கிறதையும் சொல்லுவோம். நீங்கள் செஞ்சுருக்க தவறை உங்களுக்காக சுட்டி காட்ட முடியும். என்ன செஞ்சுருப்பீங்க, இல்லை நாங்கள் செஞ்சதில் என்ன பலன் கிடச்சி நீங்கள் ஏன் செய்ததில் கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு எங்களால் சரியாக தர முடியும். சரி, இந்த பழங்களை பற்றி இந்த தினமும் சொல்கிறதுனால நல்லா கவனித்து அதோட பலன்களை பெற்று நீரோடி வாழ்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனத்தை பற்றி உங்களுக்காக சொல்லி இது செஞ்சு காட்ட போகிறாங்க. இந்த ஆசனம் வந்து அத்தோதித பாத ஜனு சீராசனம். இந்த ஆசன பேர் வந்து அத்தோதித பாத ஜனு சீராசனம். சரிங்களா? பேர் வந்து இதுதான். கொஞ்சம் பேர் சொல்கிறதுக்கே கொஞ்சம் கடினமாக தான் இருக்க மாதிரி இருக்கும் சில பேருக்கு. இது சாதாரண நிலை தான், ஒன்றும் இல்லை. மீண்டும் வர்ணனையை ஐயா அவங்க தொடங்குவாங்க. மீண்டும் ஒரு முறை அத்தோதித பாத ஜனுசிராசனம் செய்ய இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சில எளிய பயிற்சிகளை செய்வோம். காலப்படி மடக்கணும். 1 2 3 4 5. அடுத்தது இடது கால். 1 2 3 4 5. கைக்கு 1 2 3 4 5. இப்போ யோக நிலைக்கு செல்கிறோம். தண்டாசனத்தில் அமர்ந்து இப்படி நேரம் அமர்ந்து கொண்டு ஒரு கையை வலது கையை வச்சுக்கிட்டு இடது கையால் இதை அப்படி பிடிக்கணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்பொழுது ஓய்வு. சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளும் சின்மத்தில் வைத்து கொண்டு மூச்சை மெதுவாக இழுத்து ஒரு 5 எண்ணிக்கை விட வேண்டும். அத்தோதித பாத ஜனுசிராசனம் 2 முறை செய்து முடித்து விட்டோம். அத்தோதித பாத ஜனுசிராசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை இப்பொழுது பார்ப்போம். தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன, கை கால்கள் பலம் பெறுகின்றன, இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன, நீரிழிவு என்கின்ற சக்கரை நோய் சரி செய்யப்படுகின்றன, நரம்பு தளர்ச்சி குணமடைகின்றன. அத்தோதித பாத ஜனுசிராசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகிறது, கை கால் பலம் பெறுகின்றன, இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன, நீரிழிவு என்கின்ற சக்கரை நோய் சரி செய்யப்படுகின்றன, நரம்பு தளர்ச்சி குணமடைகின்றன. அத்தோதித பாத ஜனுசிராசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை பார்த்தோம். அனைவரும் யோகா செய்து அதனை பலன்களை பெற வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த அதோதித பாத சனுசிராசனத்தின் பார்த்தோம். இப்போ அதோட இது பலன்கள் பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஆசனம் செய்கிறதுக்கு. ஆனால் மிகவும் கடினமான ஆசனம். கொஞ்சம் இந்த கைகால் இழுக்கிறவங்களாம் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். சாதாரண நிலையில் உள்ள ஒரு மீடியமான, அதாவது வயதானவர்களும் செய்ய வேண்டாம். இளமையானவர்கள் ஒரு 45 வயதுக்குள்ளே உள்ளவங்க கொஞ்சம் செய்யுங்க. இல்லை 50 வயசு வரைக்கும் உள்ள சில செய்யலாம். ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க செஞ்சு இந்த ஆசனத்தை பழகுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் செஞ்சுட்டு கையால் பிடிச்சி எடுத்துக்கிச்சின்னா ரொம்ப கஷ்டம். இல்லை உரிய ஆசிரியரை வச்சு நீங்கள் இப்போ வயசானவர்கள் கற்றுக்கினா உரிய ஆசிரியரை வச்சு கற்றுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உரிய ஆசிரியரை கொண்டு இந்த கற்றுக்குங்க. ஏன்னா கடினமான ஆசனத்தை செஞ்சுட்டு இதை கைகால் பிடிச்சி எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு ஆசிரியர் வேணும் இல்லைங்களா? அதுக்காக சொல்கிறோம். நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கிறதுல சந்தோஷம்தான். ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு செஞ்சு பார்க்க கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தாடையை வந்து கொண்டு போய் முட்டியில் வச்சுருக்காங்க. நீங்கள் சாதாரண ஜனுசிராசனம் இது தலையை வந்து கீழே வைப்போம் உட்காந்த நிலையில் செய்யும்போது. இது தூக்கி செய்கிறோம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அந்த ஜனுசிராசனங்கிறதே கஷ்டமான விஷயந்தான். அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட முடியாது. தினமும் நீங்கள் யோகா செஞ்சு வருடக்கணக்கில் செய்கிறவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்க. வருடக்கணக்கில் தினமும் செய்கிறவங்க செஞ்சுருவாங்க. இதை ஒரு 4 நாள் விட்டுட்டு 5 நாள் செய்யணும் கஷ்டம், செஞ்சு பார்க்கணுனாலும் கஷ்டமான ஆசனம் தான். அதனால் தினமும் இந்த ஆசனங்கள்லாம் செய்து பாருங்கள். அப்புறம் உங்கள் அறிவு வளர்ச்சியை
அதிகப்படுத்துறதுக்கான ஒரு கேள்வி தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த அறிவு வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு கேள்வி. சரி, இந்த அதிக தண்ணியை வளர்ந்த மரத்தில் அதிக தண்ணியை சேமிக்கக்கூடிய மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும். அதில் அதிகமாக சேர்க்கிறது, அதாவது மேலே படுற தண்ணி அனைத்தையும் தான் வேரில் சேர்த்துக்க ஒடிச்சு வெயில் காலத்தில் பயன்படுத்தக்கூடிய மரம் எது? அந்த மரம் வந்து நிறைய பலன் கொடுக்கும் அந்த வெயில் காலத்தில். சின்ன டிப்ஸு அதுதான். இதான் கேள்வி. அதை கேள்வியை உங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? அதிக வேரில் தண்ணியை சேர்க்கக்கூடிய மரம் எது? இதுதான் கேள்வி. உங்களுக்கு கேள்வியை பற்றி தெரிஞ்சால், பதில் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஒருத்தவங்களாச்சும் சரியாக கொடுக்குறீங்கனாலும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணி பாருங்கள். தப்பாக இருந்தாலும் கொடுங்க, நாங்கள் சரி செய்து உங்களுக்கு அதில் வெளியிடுறோம். சரிங்களா? இந்த தினமும் ஒரு ஆசனம் வந்து டெய்லி கொடுக்குறதுனால பார்த்து மகிழுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து ஆசனம் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஆசனம் செஞ்ச பிறகு அப்புறம் ஒரு பழத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அதன் பிறகு ஒரு கேள்வியை பற்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அதில் வெளிக்கொண்டு வர்றோம். சரிங்களா? எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவை பற்றி முழுமையான உங்களுக்கு தெளிவு தெரியாது. இந்த ஆசனங்கள்லாம் எப்போ செய்யணுங்கிறது காலம்பரை உணவு அருந்தாமல் காலம்பரை ஒரு 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. இப்போ அலுவலகம் செல்கிறவங்களாம் கால நேரத்தில் விடிய காலத்தில் இருந்து செஞ்சிங்கன்னா உடலுக்கு நல்லது. காலம்பரை பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து எந்த காரியம் செஞ்சாலும் மிகவும் நல்ல இதாக இருக்கும். நினைவாற்றல் ஈஸியாக கிடைக்கும். ரத்தம் ஓட்டம் நல்லா பொடிவாக இருக்கும். உடல் சோர்வற்ற நிலையில் இருக்கும். நல்லா செஞ்சிடலாம். விடிய வெயில் அதிகமாக உடல் சோர்வு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் முன்னாடியே செஞ்சுங்க. மாலை நேரமாக ஒரு 4 மணிக்கு மேலே 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் செய்யுங்க. ஆசனங்களை செய்யுங்க. உணவுகள்லாம் அருந்தாது முன்னாடி உணவு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாயந்தரம் செய்யும்போது உணவு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும். அப்போதுமாக செஞ்சுருக்கணும். செய்துங்களா? உணவு அருந்துட்டு உடனே செஞ்சீங்கன்னா அது பலன் நிறைய கிடைக்காது. அதனால் அதை கவனமாக எடுத்துங்க. சரி, தினமும் இந்த ஆசனங்களை பாருங்கள். இந்த பார்த்து மகிழுங்கள். இந்த தினமும் ஒரு ஆசனம் செய்யும்போது மற்றவங்க நண்பர்களுக்கு எப்படி தெரிவிக்கணும்? டெய்லி சிம்பிள் யோகான்னு ஆங்கிலத்தில் டைப் பண்ணிங்கன்னா யோகா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி இந்த டெய்லி சிம்பிள் யோகான்னு அடிச்சிங்கன்னா ஆங்கிலத்தில் இடைவெளி இல்லாமல் அடிச்சிங்கன்னா உடனே அந்த வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தினமும் பாருங்கள். பார்த்து மகிழுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.